ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த மாலை நேர வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் உங்கள் தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நமது கிராஸ் டிவியில், விசேஷமாய் கிராஸ் டிவியில் இந்த மாலை நேரத்தில் பாருங்கள், ஷாலோம் ஏஜி சர்ச் தூத்துக்குடி என்றதான யூடியூப் சேனலிலும் அமேன் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் நல்லவதை பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். என் தனி ஜெபத்திலும் சபையினுடைய வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபங்களிலும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னா எங்களோடு வந்து நீங்க ஆராதிக்க வரலாம். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே எங்கள் திருச்சபையினுடைய ஆராதனை நேரங்கள் வருகிறது. அதை பார்த்து எங்களோடு நீங்க ஆராதிக்கும்படி நீங்க வரும்படி அன்போடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தில் கடந்த நாட்களில் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு ஒரு வாரம் தேவனுடைய வார்த்தை கொடுத்தேன். ஸ்தோத்திரம். ஏசாயா 51 11 கடைசி பகுதி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆண்டவர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நம்மை விட்டு மாற்றி விடுகிற நல்ல தேவன். ஒருவேளை ஏதாவது ஒரு சஞ்சலத்தோடு ஏதாவது தவிப்போடு கூட நீங்கள் இந்த அருமையான மாலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் சஞ்சலமும் உன் தவிப்பும் வருத்தமும் நீங்கி போகும். அந்த வசனத்துல நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார். அருமையான பிள்ளைகளே, உலகத்தில் ஒரு பொருள் வாங்குறதுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதோ அதை காட்டிலும் இந்த உலகத்தில் நான் ஆண்டுடைய பிள்ளையா இருப்பதனால எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஸ்தோத்திரம். தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அந்த மகிழ்ச்சியை காத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சஞ்சலமும் வருத்தமும் வேதனைகள் வருகிறது? பலர் என்கிட்ட கேட்கறது கேள்வியில் ஒன்று, நாங்கள் நல்ல ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம், சில காரியத்தை ஆண்டவருக்காக, ஆனால் எங்க வாழ்க்கையில சஞ்சலங்களும் வேதனைகளும் வருகிறதே, ஸ்தோத்திரம், விரும்பாத பாதைகளுக்கு வருகிறதே. அருமையான பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் என்று சொன்னால் அந்த போராட்டங்கள் எல்லாம் அவனை அழிப்பதற்கு அல்ல, அவனை உருவாக்கி ஆசீர்வதிப்பதற்கே. ஸ்தோத்திரம். சில தேவனுடைய மனிதர்கள் இப்படி சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போராட்டமே இல்லைன்னா ஸ்தோத்திரம் பிசாசுக்கு அவன் ஒரு வேலை இல்லை, அதனாலதான் ஸ்தோத்திரம் அவனை வச்சு ஒரு புண்ணியம் இல்லை, அதனாலதான் பிசாசு அவனுக்கு சோதனை பிரச்சனை கொடுப்பதில்லை. பிள்ளைகளே, சோதனை இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவும் சோதனை சில நேரங்களில் வரும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சில காரியத்தை உங்களோடு கூட நான் பேசும்படி விருப்பப்படுகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் சில போராட்டங்கள் வருகிறது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஏன் என் வாழ்க்கையில சஞ்சலம், தவிப்பு, நெருக்கம், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள்? உங்களை கர்த்தர் பெருக செய்ய வைப்பதற்காக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பெருக்கத்தின் பாதையில கொண்டு போனா சில நேரத்தில் சிறுமைப்படுத்தி பெருக வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஒருவேளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை அனுமதிக்கலாம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். சில பரிசுத்தவான்கள் வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க யோசித்து பாருங்க. டிஜே தினகரன் அருமையான தேவனுடைய மனிதன். ஸ்தோத்திரம். ஒருமை அவர் இப்படி சொல்றார்,
அவர் படுத்த படுக்கையாய் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுத்த படுக்கையா ஒருத்தர் இருந்தாராம். அப்பொழுது ஒரு அம்மா பயங்கரமான பலவீனத்தோடு ஐயாட்ட ஜெபிக்கணும் வந்திருக்கிறாங்க. ஐயா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இல்லையா ஐயா, ஐயாட்ட பேச மாட்டேன், ஆனா ஐயா அவன் பார்த்துட்டு போயிடுறேன், இவ்வளவோ தடை பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஐயா முகத்தை மட்டும் பார்த்து வந்துடுறேன்னு சொல்லி போராடி பெர்மிஷன் வாங்கி ஸ்தோத்திரம் டிஜே தினகரன் அவர்கள் இருந்த அந்த பெட்டுக்கு வந்தாங்களாம். வந்து ஐயா ஸ்தோத்திரம் அங்கே அமேன் ரொம்ப படுத்த படுக்கையா அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படியே அவங்கள பார்த்துட்டு கையை மட்டும் லைட்டாக தூக்கி அவங்க தலையை கீழே கொண்டு போய் தலையில் கை வச்சு, எஸ்ப்பா ஐயாவுடைய கையை தலையில் பட்டுட்டு சுகம் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களா ஜோம் மட்டும் கையை வச்சு அப்படி வெளியே போயிட்டாங்களாம். ஸ்தோத்திரம் பாருங்க, அற்புதம். அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னால் தேவன் அவங்களை சுகப்படுத்திட்டார். ஸ்தோத்திரம் ஆச்சரியமா அவர் டிஜே தினகரன் அவங்க நாட்கள்ல ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு இதுல சொன்னதான ஒரு தேவனுடைய அமீன் சாட்சி. அவரே படுத்த படுக்கையா இருக்கார். சில நேரங்கள்ல நம்மை கர்த்தர் பாடுகளுக்கு உட்படுத்தி வேதனைக்கு உட்படுத்தி பலருக்கு ஆசீர்வாதமா வைப்பதற்கு தான் இந்த வேதனையான பாதைகள். சோர்ந்து போகாதீங்க பிள்ளைகளே. நெருக்கம் வருதா, சஞ்சலம் வருதா, ஒருவேளை சில அனுபவங்களை உங்க வாழ்க்கையில தேவன் கற்றுக் கொடுப்பதற்கும் சில மேன்மைகளை உங்க வாழ்க்கையில தருவதற்கும் ஸ்தோத்திரம் தேவன் தன் யார் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பதற்குமே இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் தேவன் அனுமதிக்கிறார். மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம் பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 2வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விருப்பப்படுகிறேன். ஆமென். ஏன் என் வாழ்க்கையில சஞ்சலம் வருகிறது, ஏன் என் வாழ்க்கையில பாடுகள் வருகிறது? ஸ்தோத்திரம் பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 25வது அதிகாரம். ஸ்தோத்திரம் பாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். ஸ்தோத்திரம். அவன் யாக்கோபு ஏசா நல்லா நமக்கு தெரியும், 2 பேர் அண்ணன் தம்பி. ஏசா சேஷ்ட புத்திர பாகம், அவன் தலைப்பிள்ளை, அவர முதல் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம். சேஷ்ட புத்திர பாகம் என்பது நிறைய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கினது. அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர் ஏசா. எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும். இன்னைக்கு எப்படி அண்ணன் தம்பிமா இருக்காங்கன்னு சொன்னா, எல்லாரும் அல்ல, எப்படியாவது சொத்தை ஏமாத்தி அண்ணன்ட்ட தம்பிட்ட அக்காட்ட எப்படியாவது சொத்தையோ பணத்தையோ வாங்கி ஏமாத்தி தங்களுக்குள்ள சேர்த்து வைக்கும் சொல்லி அப்படி செய்யறது போல யாக்கோபு தான் விரும்பினது நிறைவேறணும்னு சொல்லி அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ரெடி ஆகிறார். ஸ்தோத்திரம். அண்ணனை ஏமாத்தினார், அப்பாவும் ஏமாத்தினாரு. ஆனா ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இல்ல. வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். ஸ்தோத்திரம். அம்மாவே சொல்றாங்க, யாக்கோபே நீ பெயிருப்பா. அம்மா தான் அந்த ஆலோசனை கொடுத்தாங்க. யாக்கோபே நீ பெயிரு. ஸ்தோத்திரம். அவனை ஏசா கொன்னுருவான். சஞ்சலத்தோடு வேதனையோடு அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு வசதியான வீட்டை விட்டு 3 வேளை நல்ல திருப்தியான சாப்பாடை விட்டு எங்க போறன்னு தெரியாம, இந்த காலத்தில் நம்ம வீட்டை விட்டு போனால் எங்கேயும் போனால் பிழைச்சிக்கிடலாம். எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பா, எப்படியோ பிழைச்சிக்கலாம். அந்த நாட்களில் யாருமே இருக்கிற நாட்கள் இல்லை. யோசித்து பாருங்களேன். யாக்கோபு மிகுந்த சஞ்சலத்தோடு போகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் விருப்பம் நிறைவேறணும், ஏன் ஆசை நிறைவேறணும். நான் விரும்பினது எல்லாம் ஏசப்பா செய்யணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசப்பா எப்படி இருக்காரு? வேலைக்காரர். ஸ்தோத்திரம். ஒரு மந்திரவாதி மாறி அல்லது ஒரு வேலைக்கார மாதிரி, நான் விரும்பினேன் இதை செய்யுங்க. ஸ்தோத்திரம். நான் சென்னையில தான் வேலைக்கு விரும்புறேன், எனக்கு சென்னையில வேலை வாங்கி தாங்க. ஏசப்பா நான் ஃபாரினுக்கு போகணும், எனக்கு ஃபாரினுக்கு வேலை வாங்கி தாங்க. ஒரு கமாண்டு, ஒரு கட்டளை. அமேன். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. இதை பார்க்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவரை தெய்வமா பார்க்கிறீங்களா, இல்ல ஒரு வேலைக்காரனா உங்களுக்கு வேலை செய்கிறவரா பாக்கீங்களா? நீங்க நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவரை நம்ம விருப்பத்தை ஸ்தோத்திரம் சிலர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு பாஸ்டர் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தரவு ஜெபம் பண்ணுங்க இப்படி கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்காங்க. கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஏன் சிஸ்டர் பொட்ட பிள்ளை வேண்டாமா? ஸ்தோத்திரம். இல்லை பாஸ்டர் நாங்கள் விரும்புனது ஆம்பளை பிள்ளை. நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம் ஆமே, எதுனாலும் கர்த்தர் கொடுக்கிறதா, ஏசப்பா நீங்க தாங்கப்பான்னு கேளுங்க. ஸ்தோத்திரம்.
நம்ம சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட எதைத்தான் தரணும் சில கொடுத்துடுறாரு, ஆனால் பின் விளைவுகள் ஸ்தோத்திரம் மோசமானதாக கூட இருக்கலாம். பிள்ளைகளே, என் விருப்பம், என் சொந்த மாம்சத்தின் விருப்பம் நிறைவேறணும்னு நம்ம நினைச்சு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்டாலோ, அதுக்காக போராடினாலோ, உங்க பிள்ளைங்க திருமணமானாலும், அவன் வீடு காரியமானாலும், மேல் படிப்பான எந்த காரியமானாலும் உங்க சித்தம் ஆண்டவரே நிறைவேறட்டும்பா, என் விருப்பம் இல்லப்பா, என் விருப்பம் நிறைய இருக்குது, ஆனா அதை காட்டிலும் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க நீங்க ஆண்டவரை கேட்டு பாருங்களேன், சஞ்சலம் வராது. ஆனா ஆண்டவர் தந்துடுறார், தந்துட்டு சஞ்சலம் வந்தா ஸ்தோத்திரம் உங்க பாடுதான். கர்த்தருக்கு மகிமை. மூணாவது ஒரு காரியத்தையும் நான் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். உபாமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். முதலாவது நான் சொன்னேன், தேவன் சில நேரத்தில் சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன்? நம்மை பெருக பண்ணும்படி, அநேகருக்கு சாட்சியாய் வைக்கும்படி. ரெண்டாவது, என் மன விருப்பம், மன ஆசை என் வாழ்க்கை நிறைவேறணும்னு, என்னுடைய விருப்பம் தான் நிறைவேறணும்னு நம்ம விரும்பினதுனால நம்மளே சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் நான் அனுபவிக்கிறோம். மூணாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ அவன் கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து. மூணாவது, ஏன் என் வாழ்க்கையில சஞ்சலம், என் வாழ்க்கையில ஏன் வருத்தம், ஏன் என் வாழ்க்கையில விரும்பினது கிடைக்கல அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிறியான்னு பார்க்கதான்ப்பா. நம்ம கையில் அழகான பைபிளை கொடுத்திருக்கிறார், 66 புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், 1189 அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், 3000க்கு மேல ஆமென் வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளே, 52 வாரம் நம்ம சர்ச்சுக்கு போற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா 52 வாரம் உங்க ஊழியர் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், வெளி கூட்டங்கள்ல பேசுகிறார், யூடியூப் சேனல்ல தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுங்க. மனம் திரும்பி இருக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? ஆலயத்தில் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்களா? ஆத்துங்களை ஆதாயம் பண்றீங்களா? உங்க சபை வளர்ச்சிக்காக உங்கள் தசம பாகத்தின் காணிக்கையும் உங்க ஆலயத்தில் கொடுக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு அள்ளி தரணும். நிறைய பேருக்கு விருப்பம் அது அள்ளி தரணும், மூட்டை முட்டையா தரணும், வண்டி வண்டியா தரணும். ஆனா நீங்க ஆண்டவர் கொடுக்குறீங்களா? சபைக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்க ஊழியருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்களேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன், சும்மா அவன் இருக்கிறவன் இல்லை. என் வசனத்தை வாசித்து என் வசனத்துக்கு நடுங்குகிறவன், அதற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க அனுமதிச்சா ஆண்டவரே சஞ்சலம் வரட்டும். ரெண்டாவது, ஏன் மூலமா ஆண்டவரே என்னுடைய ஆசை நிறைவேறணும்னு அந்த ரீதியில என் வாழ்க்கையில வேண்டாண்டவர், சஞ்சலம் வேண்டாண்டவரே. மூன்றாவது, நீங்க எனக்கு எழுதி கொடுத்த வேதத்தை நான் கடைபிடிக்க, நான் வேதத்தை வாசித்து நான் கீழ்ப்படிந்து வேதத்தில் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தோர் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தார். 4வது காரியம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் கட்டளையிடாத ஒரு காரியத்தை, ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியத்தை நகோமியின் கணவர் செய்ததுனால அவங்க வாழ்க்கையில சஞ்சலம். 2 பிள்ளைகள் மரிக்கிறார்கள். இந்த ரூத் புஸ்தகத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நகோமி கணவர் 2 பிள்ளைகள் மோவாப் போறாங்க, 4 பேரும் போறாங்க. ஆனா திரும்பி வந்தது பாத்தீங்கன்னா 2 பெண்கள் தான் திரும்பி வராங்க. நஷ்டம், கஷ்டம், சஞ்சலம். காரணம், தேவன் கட்டளையிடாத, தேவன் அருவருக்கிற காரியத்தை மோவாப் தேசம் தேவன் அருவருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறான பாவ பழக்க வழக்கங்கள் என் வாழ்க்கையில என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு என் வாழ்க்கையில சஞ்சலம், போராட்டம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்துட்டு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு, பாவம்னா என்னது?
தேவன் கட்டளையிடாத காரியத்தை நான் செய்யும் பொழுது, தேவன் கட்டளையிட்ட காரியத்தை நான் செய்யாமல் இருப்பது பாவம். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? ஜெபம் பண்ணுவோமா? 4 காரியம் சொன்னேன். ஒன்று, என் ஆசை, என் விருப்பம் நிறைவேறணும்னு மாத்திரம் நினைத்து ஜெபிக்கும் போது சஞ்சலம், போராட்டம் வருகிறது. 2வது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேதத்தை நான் தியானித்து அதன்படி நடக்காமல் இருக்கும்போது சஞ்சல வேதனை வருது. 3வது, பாவத்திற்கு என்னை அர்ப்பணிக்கும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது என் வாழ்க்கையில சஞ்சலம், வேதனை வருகிறது. ஆண்டவரே, இந்த 3 காரியத்துக்கும் தூரப்படுத்துங்க. ஒன்னே ஒன்று சொன்னேன், தேவன் என் வாழ்க்கையில பிரச்சனை அனுமதிக்கட்டும், தேவன் என் வாழ்க்கையில போராட்டத்தை அனுமதிக்கட்டும். ஒருவேளை அவர் அனுமதித்தா மாத்திரம் எனக்கு மேன்மை, பெருக்கம், ஆசீர்வாதம் வரும். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. என்னோடு ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா, எங்க வாழ்க்கையில ஏன் வனாந்திரம், ஏன் உபத்திரவம், ஏன் பிரச்சனைகள்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க மன விருப்பத்தை நிறைவேற்றணும். வேதம் எங்களுக்கு தெரிந்தும் வேதத்துக்கு நான் கீழ்ப்படியாம சிலர்த்து இருப்பதனால, பாவம் எங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால சஞ்சல வேதனை. ஐயா, பாவத்துக்கு தூரப்படுத்துங்க. எங்க மன விருப்பம் நிறைவேறணுங்கிற எண்ணம் எங்களை விட்டு மாறட்டும். வேதத்தை வாசித்து தியானித்து வேதத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுக்கு வருகிற சஞ்சலம் ஆண்டவர் ஒருவர் நீங்க அனுமதித்தாகவே இருக்கட்டும், எங்கள் மேன்மைக்காக வரட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர ஆசீர்வதிங்க. அப்பா, தேவையோடு பார்ப்பாங்கன்னா தேவை சந்திக்க, வியாதியோடு இருப்பாங்கன்னா வியாதிகள் நீங்கட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி, இந்த தேவனுடைய வார்த்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மேன்மையாய், மகிமையாய், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். அப்படி மகிமையான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சமாதானத்தின் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.